ஆனால் பேசும்போது வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் இந்த வருடத்தோட முற்பகுதியில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஓகே. இப்ப குரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவு குடுத்தாலும், மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துர்றாருங்க. அங்கருந்து உங்களுக்கு 6, 8, 10 பார்க்குறாருங்க. 2ஆம் இடம் குரு தனகுருன்னு சொல்லுவோம். குடும்ப குருன்னு சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு நெறைய தனவரவு இருக்கும். குடும்பத்தில உங்களுக்கும், மத்தவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா, அது வந்து இப்ப சரியாகறதுக்கான சூழ்நிலை ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அதே மாரி கொடுத்த வாக்க காப்பாத்த முடியலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க, இப்ப கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. ஆனா புதுசா வாக்கு குடுக்கறது தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அதே மாரி நெறைய குடும்பத்தில சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்தோட போய் நெறைய சுபகாரியங்கள்ல வந்து நீங்க வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த வருஷம் இருக்குங்க. அடுத்து குருவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானத்தில படுதுங்க. அப்ப உத்தியோகத்தில இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். ரொம்ப நாளா நான் வேலைக்காக தேடிட்டு இருக்கேங்க. எனக்கு ஒரு வேலை கிடைக்கலைங்கன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு, இப்ப உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அதே மாரி ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழல்